மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நான் எல்லாம் சொல்லிட்டேன், ஏன் அப்படி மணினா பத்தி இப்படிதான் பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பினாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு லிட்டரலா அழுகதான் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அபியூசிவான வார்த்தையில என் கமெண்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா என் கமெண்ட்ஸ்ல நெகட்டிவா போட மாட்டாங்க. என் கமெண்ட்டுக்கு பாசிட்டிவா எந்த பொண்ணுலாம் கமெண்ட் பண்ணிருக்குதோ அந்த பொண்ணுக்கு இண்டிவிஜுவலா போய் அப்ப இவனுங்களுக்கு என்ன வீர புன்னகை இருக்கு, அந்த வார்த்தை எல்லாத்தையும் அவங்க அம்மாட்டையும் அவங்க அக்கா தங்கச்சிட்டையும் கொண்டு போய் இந்த மாதிரி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா அவங்க வச்சுக்குவாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இதெல்லாம் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் உங்களுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா அப்படின்றத இல்ல அதான் இங்க பல பேருக்கு வந்து வார்த்தையதான் வந்து புரிய மாட்டேங்குது. அதுல வேற நான் 20,000 ரூபாய் கொடுத்து யாரையோ கத்த வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றானுங்க. இவ்வளவு தூரம் அவங்க இமேஜினேஷன் பவர் இருக்கு. அவன்கிட்ட நான் டிஎம்ல போய் கேட்கறேன், நீங்க அப்படி மட்டும் ப்ரூஃப் பண்ணிருங்க, நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் சோசியல் மீடியா விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி உனக்கு கத்துவாங்க மூஞ்சில அப்படி என்னடா இருக்கு. நம்ம தகுதியானவங்களாலாம் தெரியாது, ஆனா நிறைய கமெண்ட்ஸ் வரதே அதான் வரும். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கிங் ஆஃப் தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அதையும் தாண்டி ரொம்ப இது ஏன் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த அவார்டு தான் எங்க அம்மா கையால வாங்க. ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் கப்லாம் நம்ம தான் வரணும் அப்படிலாம் இமேஜின் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியா அப்படி 1 மில்லியன் இருக்க வேண்டியதா போச்சு. சரி, இப்போ வந்து இதுதான் முக்கியமான இடம். ஏன் நான் முக்கியமான இடம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, போன வீடியோஸ் நான் நிறைய பார்த்துட்டனால, ஹோம் டூர்லாம் பார்த்தனால நான் கேட்டேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் காட்டியிருந்தீங்க, இங்க பாருங்க, நாங்க த்ரெட் இதெல்லாம் வச்சுதான் இது போறோம்னு. நம்ம மக்களை பத்தி தான் தெரியுமே, எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து அப்படியே ஓரமா வச்சுட்டு இந்த நெகட்டிவ் மட்டும் தாக்கிறதுக்குன்னு சில குரூப் இருக்கும். ஏன் ஒரு 10 ரூபாய் 40 ரூபாய் 8 ரூபாய் போட்டு கூட லாக் வாங்க முடியாதுன்னு சிலர் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குமே அது தோணும். ஸோ அதை பார்த்தீங்களா நீங்க? அந்த மாதிரி வரும்பொழுது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னா, அதான் இதுல என்னன்னா, இந்த கதவு வந்து பழைய இது மாதிரி மரக்கதவு இல்லை, டக்குன்னு நம்ம லாக் பண்றதுக்கு. இன்னொன்னு நம்ம வீட்டுல எல்லா வேலைகளுமே ஆள் வச்சுதான் செய்யறதெல்லாம் கிடையாது. நான் எங்க கூட இருக்கிற கல்யாணி வீட்டுல இருக்கிற இந்த பிளம்பிங் ஒர்க்கு எல்லாமே பாப்பாரு. அந்த பயலை நம்பிட்டு இருந்துதான் இதை விட்டுட்டோம் நாங்க. இந்த இடத்துல இல்ல இன்னமும் இந்த கதவு ஒரு பல்லாயிரம் கணக்கான வருஷங்களா போடாத மாதிரியும் நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்ட மாதிரியும் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சாங்க. இது அதுதான் இது நார்மலா நம்ம பண்ற ஒரு விஷயங்கள் தான். இது நம்ம மாத்தவும் தான் போறோம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கல்யாணி தான் இது காரணமா? கல்யாணி தான் காரணம். இப்போ வருவான், வர சொல்லி இருக்கிறேன். அதாவது நான் அதுல என்ன பதிவு பண்ண வந்தேன்னா, இவங்க வந்து எல்லாருமே எங்க ஃபேமிலியா இருந்து நாங்க பண்றோம், அவங்களுக்கு எல்லாருக்குமே எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும் தான் இது பாசிபிள் அப்படின்றத பதிவு பண்ண வந்தது. அவங்க அதான் காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அதுதான் அதுல பெருசா தெரிஞ்சிருக்கு. அவங்க சொன்னது ஏத்துக்க கூடியதுதான். ஆனா என்னன்னா, நம்ம கூட இருக்கிற பசங்க அப்படி அவனுங்க பசங்களை பத்தி சொல்ல வேணும். இன்னைக்கு சொன்னாதான் நான் ஒரு 10 நாள்லயாவது அந்த வேலை நடக்கும். இன்னொரு விஷயமும் அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்தாலும் இங்க தான் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த அந்த கேள்வியா இல்ல, அதை நான் கேட்டுதான் ஆகணும். பெண்களுக்கு எவ்வளவு சேஃப்டி அண்ட் செக்யூரா நீங்க இருந்திருக்கீங்க, கேரிங்கா இருந்திருக்கீங்க அப்படின்ற விஷயம் சிலருக்கு தெரியும். அதுல ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய பட்டியல நானும் இருக்கேன், நிறைய நண்பர்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, இங்கதான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க, இங்கதான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல எத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க? ஸோ அதெல்லாம் அந்த விஷயங்கள் இருக்குல்ல. ஆமா, நான் போன எபிசோடு தான் ரொம்ப இருக்கிறதுலே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு 60 பேர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த 60ல ஒரு 40 பேர் இங்கதான் தங்கி இருந்தாங்க. ஒரு 20 பேர் மட்டும் நம்ம வெளியில ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மற்றபடி 40 பேருமே இங்கதான். சொல்ல போனா எல்லாருக்குமே மோஸ்ட்லி நான் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனா இந்த வீட்டுல அவங்களுக்கு இருக்க பிடிச்சிருக்குன்றதுனாலையும் மற்றபடி எக்ஸ்ட்ரா செலவு வேணாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடையும் அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இங்கதான் இருந்தாங்க. அதுல வந்து அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்டும் நம்ம லீடா பண்ணிட்டு இருக்கிறவங்களும், புஷ்பான்னு லீடா பண்ணிட்டு இருக்கிறவங்களும், அப்புறம் எங்க சொந்தக்கார பொண்ணு சாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் சித்தப்பா மரம் வேணும், சொந்தக்காரங்க தான் அவங்களும் இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க எல்லாமே இங்கதான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து அதுக்கு பொறுப்பு. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு டோர் இருக்குல்லன்னா, இந்த டோர் லாக் இருக்கும், இந்த டோர் லாக் இருக்கும். அம்மா கிச்சன்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் பிள்ளைங்க குளிக்குதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால இது
இங்க தாழ்பால் இல்லைன்றதுதான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர அங்க 2 கதவே இருக்கு. அந்த கதவை தாண்டி யாரும் வந்து அந்த சேஃப்டின்ற விஷயம் இருக்கு. அவங்க அவ்வளவு தூரம் நம்பி வந்து அத்தனை நாட்கள் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா கேட்டிருக்க முடியும், இல்ல எங்களுக்கு இது கம்ஃபர்ட் இல்ல, எங்களுக்கு வந்து தனியா ரூம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்க முடியும். நம்மளும் அதை அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்து ஆகணும். ஆனா அவங்க அது எதுவுமே விரும்பல. நாங்க எங்க அம்மா கூட இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு அந்த பொண்ணு நம்மகிட்ட அண்ணான்னு வாய் வார்த்தையா கூப்பிடுறத தாண்டி அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே நமக்கு அவ்வளவு, அவங்க அப்பாவுமே இதுல நடிச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நான் பதிவு பண்ணேன். அது அப்படி இப்படி மாறிடுச்சு. இல்ல அதான் அப்போ அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ல அவ்வளவு நம்பிக்கையா உங்களை நம்பி அவ்வளவு விஷயங்கள் பண்றீங்கன்னு வரும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களா? உங்களை பத்தின ஒரு விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களே, அப்போ எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க? அவங்களாம் என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? ஆமா, எனக்கு வந்து என்ன ரொம்ப வருத்தமான விஷயம்னா அவங்களுக்கு டிஎம்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணல. ஓகே. டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் திட்டிருக்காங்க, நான் எல்லாம் சொல்லிட்டேன், ஏன் அப்படி மணியனை பத்தி இப்படிதான் பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு லிட்டரலா அழுகதான் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அபியூசிவான வார்த்தையில என்னால டக்குன்னு பிராங்கா சொல்லக்கூட முடியல. அந்த பொண்ணு ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி, உங்ககிட்ட இப்படிதான் இருப்பானா, அப்படி பண்ணுவானா, இப்படி பண்ணுவானா அப்படின்லாம் ரொம்ப கேவலமா பேசி அந்த பொண்ணு. ஆனா அவங்களும் இல்ல, என்கிட்ட அந்த அண்ணா கரெக்டா தான் இருக்காரு, என்கிட்ட அந்த அந்த அண்ணாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் கூட பழம், எனக்கு தான் தெரியும், இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க தான். ஆனா இப்படி எதுவுமே தெரியாம ஒருத்தன் கேரக்டர் அசாசினேட் பண்ணி இவங்க என்ன பண்ண போறாங்க? அதுவும் என்னன்னா, இன்னொன்னு என் கமெண்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா, என் கமெண்ட்ஸ்ல நெகட்டிவா போட மாட்டாங்க. என் கமெண்ட்டுக்கு பாசிட்டிவா எந்த பொண்ணு எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்குதோ அந்த பொண்ணுக்கு இண்டிவிஜுவலா போய் அப்ப இவனுங்களுக்கு என்ன வீர புன்னகை இருக்கு, என்ன எனக்கு என்ன புரியலன்னா, நீ பேசுறவன் என்கிட்ட பேசணும், இல்லைன்னா நீ வந்து இது மூலமாவது ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேச மாட்டாலாம், நாக்க தொங்க போட்டு அலையிறா. எனக்கு ரொம்ப கடுப்பா வருது. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்டையும் அவனுக்கு பேசிருக்க வார்த்தையெல்லாம் பார்த்தா அந்த வார்த்தை எல்லாத்தையும் அவங்க அம்மாட்டையும் அவங்க அக்கா தங்கச்சிட்டையும் கொண்டு போய் இந்த மாதிரி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா இவங்க வந்து மெச்சுக்குவாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரொம்ப திட்டுறானுங்க. அந்த பொண்ணுங்க கூட அதை பெருசா எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கஷ்டமும் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பொண்ணுகிட்டையும் நிறைய பேர் வந்து இன்னொன்னு பொதுவா என்ன ஆகும்னா, நாங்க ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ இந்த வெப் சீரிஸ்ல இருக்கிறத போடும் போதே இல்ல இந்த பேர் நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற எல்லாமோ சேர்த்து போடுவாங்க. அப்புறம் இவன் வந்து இதனாலதான் அவங்கள இது பண்ணான், கழட்டி விட்டான், அப்படி இப்படின்லாம் நிறைய பேசுவாங்க. ஒரு டிராமா, ஒரு வெப் சீரிஸ்ன்றப்போ அதை வந்து ஆக்டிங்கா மட்டும் பாக்குறவங்க ரொம்ப ரேர். அப்படி பார்த்தா நான் ரீல்ஸ் ரொம்ப நாளா இந்த பிரேக்குக்கு அப்புறம் 1 வருஷமா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட எந்த ரீல்ஸுமே பண்ண கிடையாது. அண்ணன் தங்கச்சின்னு கூட கேட்பாங்க நிறைய பேர், அண்ணன் தங்கச்சியா ஒரு ரீல்ஸ் பண்ணலாம், அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கூட நான் என்ன சொல்லிடுவேன்னா, இதே மாதிரி எல்லாரும் கேட்பாங்கம்மா, அண்ணன் தங்கச்சியா பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது ஒரு போட்டோ நான் போட்டாலே அது வேற மாதிரி தான் போகுது. நான் இங்க வந்து அண்ணன் தங்கச்சின்னு கரெக்டா மென்ஷன் பண்ணாலும் அது யூடியூப்ல எடுத்து போடுறவங்க வந்து வேற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அதனால ரீல்ஸ்னா நம்ம வந்து அண்ணன் தங்கச்சி சாங் தான் பண்ணுவோம், அவங்க இஷ்டப்பட்ட சாங் தூக்கி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. அப்படி நான் நினைச்சிருந்தேன், பொண்ணு கூட சுத்துறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா, என்கிட்ட ஒன்னா ரீல்ஸ் பண்ணலான்னு கேட்கிற எல்லா பொண்ணுங்க கூட ரீல்ஸ் பண்ணிட்டு என் பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. அவங்க மைண்ட் செட், இவனுக்கு 1M இருக்கு, நிறைய பொண்ணுங்கள்கிட்ட பேசுறான், இவன் எப்படி கரெக்டா இருப்பான், கண்டிப்பா தப்பா தான் இருப்பான் அப்படின்னு அவங்களா ஒரு மைண்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா அந்த 2 பெண்களுமா இருக்கட்டும், இல்ல அந்த வெப் சீரிஸ்ல வந்து இன்னும் நிறைய பெண்களா இருக்கட்டும், உங்க மேல நம்பிக்கையாவும் இன்னும் அதே இதோட தான் பாசத்தோட தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குதான் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. நானும் உண்மையிலேயே இந்த இஷ்யூக்கு அப்புறம் வெப் சீரிஸை டிராப் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணேன். நான் உண்மையிலே டைரக்டர்கிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இது இல்லை. ஏன்னா நான் யோசிச்சதுமே பயந்ததுமே அதுதான், இந்த பொண்ணுங்களை கண்டிப்பா தப்பா பேசுவானுங்க, இது பண்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தப்பா பேசுவானுங்க, அடுத்தடுத்து இது வந்து வேற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏன்னா நான் உங்கள்ட்ட பர்சனலா சொல்லியிருப்பேன், சில பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றப்போ இது கண்டிப்பா சின்னதாலாம் முடிக்க மாட்டானுங்க, எப்படியாவது பெருசா தான் கொண்டு போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவருமே அவங்கள்ட்ட வந்து இப்படி மணியனை வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அதனால வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல, டிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான் அதுக்கப்புறம், அண்ணா நான் உங்க கூட பழகி இருக்கிறேனே, இவங்கெல்லாம் ஆன்லைன்ல பாக்குறவங்கன்னு, நான் அவங்க கூட பழகி இருக்கிறேனே, எங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம யாருக்காகவும் டிராப் பண்ண வேணாம், நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த மோட்டிவேஷன்ல தான் நான் அடுத்த எபிசோடே பண்ணேன். கண்டிப்பா அது இங்கோட நிக்காது. ஏன் நான் இந்த பர்டிகுலரா அந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இந்த தாழ்பாலுக்கும் பெண்களோட சேஃப்டிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் இத்தனை கேள்விகளும் வந்துச்சு. அதுக்கான முற்றுப்புள்ளியா தான் இது. நெகட்டிவ் நம்ம பார்க்காத நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கதான் சின்ன விஷயம், அது மீன்ஸ் இங்க வந்ததுல இருந்தே இங்கதான். ஆமாண்ணா, இது வந்து என்ன ஏரியான்னு சொல்லுவாங்கன்னா
வானவெளின்னு சில பேர் வானவெளின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அது என்ன சொல்லுவாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த சூரியன் ஒளி நம்ம மேல படணும். அது இது வந்து மழை வந்துச்சுன்னா இந்த இடத்துல நல்லா இருக்கும். ஒரு மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கும் இந்த இடத்துக்குள்ள, அந்த மாதிரி அதுக்கான ஏரியா. அதே போல காலையில எழுந்ததும் சூரியனை பாக்குறது. ஆமா, இங்கேயும் அந்த துளசி மாடம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏரியா இது. எல்லார் வீட்லயுமே இருக்கும் இது. எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி இருக்கும். எல்லார் வீட்லயும் கொஞ்சம் பெருசா இருக்கும், இங்க கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஏன் 90s ஞாபகப்படுத்துதுன்னா அந்த பிரபு வீட்டுல, பிரபு படத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராதா ரவி வீட்டுல அதெல்லாம் வந்து மழை வந்து தேங்கி இருக்கும். இதுக்கு தாங்க சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் ஏன் மிஸ் பண்ணிட்டு சென்னையில போய் அப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சிறப்பு. அதான் நீங்க வழக்கமா அதை காமிச்சிட்டீங்க, நாங்களும் உங்களுக்காக நாங்களும் அதை காட்டுறோம். இன்னும் அந்த கல்யாணி தானே? கல்யாணி இந்த கயிறு தான் இருக்கும். கல்யாணி ஸ்ட்ரிக்டா சொல்றேன், இந்த கயிறு காரணம் கல்யாணி தான், இந்த கயிறு கட்டினது காரணம் கல்யாணி தான். கல்யாணிய வந்தா இதுல ஒரு பேனா வச்சிருப்பான், அதுதான் கொண்டி. இப்படி வச்சுட்டு அந்த கொண்டியில இப்படி மாட்டிட்டு பேனாவை இப்படி சொல்லி விட்டுக்கணுமா. அவரு ஒரு என்ன சொல்றது, இதுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்க இதுல பிளம்பிங் பாக்குறவங்களுக்கு எல்லாம், பிளம்பரோட ஐடியா படி ஒரு பேனாவை அப்படி குத்தி வச்சுக்கணும். அதுதான் கொண்டி. அதுல ஓகே அந்த லாக்ல வந்து பேனாவை சுத்தி வச்சிட்டோம்னா லாக் ஆயிக்கும். கல்யாணியா? ஆமா, கல்யாணி. எங்கயா படிச்ச நீ? எங்க படிச்ச? அதான் நாங்க பாருங்க, கொண்டி வைக்கிறதுக்கான அந்த இது எதுவுமே இல்ல. நம்ம நார்மலா ஏதாவது பிளம்பரை கூட்டிட்டு வந்தோம்னா இவன் கோச்சுக்குவான். நம்மள விட்டுட்டு அடுத்த இங்க வந்து அந்த கொண்டி மாதிரி பிக்ஸ் பண்ணணும், இங்க வந்து ஹோல் போடணும், இந்த மாதிரியான வேலைகள் இருக்கு. தாப்பால் போட்டு. இது மத்தபடி மரப்பலகையா இருந்துச்சுன்னா அவன் இங்கேயே டப்னு டாடி சொல்லி முடிச்சுவான். ஸ்டீல்னால. ஓகே, இந்த கதவுக்கான விடை கிடைச்சிச்சா? போதுமா? இந்த பக்கமும் ஒரு கதவு இருக்கு, பின்னாடி வீடு இருக்கோ? வீடு கிடையாதுண்ணா, இதுக்கு பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீட் வந்துரும். நான் சொன்னேன் ஒரு திருட வர முடியாது போல உங்க வீட்டுக்கு. திருட வந்தாலும் ஏதாவது வச்சுட்டு தானே போவான். அப்படி இல்லம்மா, இந்த கதவை பார்க்கும்போது அவன் பயப்படணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கதவே அப்ப பல லட்சத்துக்கு வரும் போல. ஒண்ணு செம்ம வெயிட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த லாக்கெல்லாம் இருக்காது, இதை தூக்கலாம், நீங்க தூக்கிக்கலாம், ஆனா உங்களால தூக்க முடியாது, அந்த அளவுக்கு வெயிட். அதுதான் சொல்றேன், இது இதா இருக்கட்டும் லாக்கா இருக்கட்டும், லாக்குக்கே டிஃபரெண்டான தாழ்பால் போட்டு எப்போ இது பின்னாடி அப்படியே ஸ்ட்ரீட் வந்துரும். இதுதான் பாரு ஊர் பஜார்னு சொல்லுவாங்க, நிறைய கடைகள் இருக்கிற பகுதி இல்ல, அது இங்கதான், இதான் ஊர் பஜார். இதுல மாமாவோட கடை ஒண்ணு, பின்னாடி பக்கம் வந்தா கடை, முன்னாடி பக்கம் வந்தா கோயில். எல்லாமே சௌரியமா இருக்கு. இருக்கிற எல்லா வீடுகளுமே அப்படிதான். இங்க இருக்கிற நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்குமே முன்னாடி வந்து ஒரு கதவு உண்டு, அந்த கதவு வந்து அந்த ரோட்ல இருக்கு, அந்த மெயின் ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்தா பின்னாடி. ஓகே, குறிப்பின் போட்டு இந்த பஜாரில் பெரிய கடை வைத்திருப்பவர் இவங்கள் மாமா என்பதை மதிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு. ஓகே, எவ்வளவு பேருமா? ஓகே, இப்போதான் மெயின் இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எல்லாருமே இங்க ஒரு 50-60 பேர் படுத்துக்கலாம் போல, அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸாவும் இருக்கு. என்ன நல்ல விஷயங்கள் இங்க இருக்கு அப்படின்றத நம்ம ரிவீல் பண்ணுவோம். மெமரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதான ஷூட் டைம்ல வந்தீங்கன்னா இங்க இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் சொன்னதா நடந்தே இருக்குமா? இங்கதான் எல்லாரும் மோஸ்ட்லி இங்கதான் படுத்திருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. பசங்களையும் தி பாய்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க எல்லாம் மேல போயிருவானுங்க. இந்த அடக்கொடக்கமா நல்ல பசங்க அப்படிலாம் இருப்பானுங்கல்ல, அந்த கேட்டகரி எல்லாம் கீழே படுத்து தூங்குவானுங்க. ஓகே, லாஸ்ட் பெஞ்ச்ல மேல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சென்டர் பெஞ்ச் இங்க தான் இருப்பாங்க. ஆமா, அப்புறம் அதுலயும் இங்க இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி அங்க தூங்குவாங்க. அப்புறம் இங்க அம்மா, இது அம்மா ஏரியா, அங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்க எல்லாமே மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பொண்ணுங்க. அப்புறம் பெரியவங்க அப்பா கேரக்டர் அப்படிலாம் வருவாங்க, அவங்க இங்க தூங்குவாங்க. ஓகே, அதுதான் மெமரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா. அதை தாண்டி வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா பாக்குறதுக்காகவே வரிசையா அப்படி அடிக்க வச்சிருக்கிறோம். அதுதான் நிறைய இருக்கு. நீங்க அந்த இதுல பாத்தீங்கல்ல, அதுக்குள்ள நிறைய இதெல்லாமே இருக்கு, போட்டோஸ் ஃப்ரேம்ஸ் அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் மாட்ட முடியாம அங்கங்க வச்சிருக்கிறோம். ஓகே, இதெல்லாம் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு ஈவென்ட்லயும் உங்களுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு, சீஃப் கெஸ்டா அப்படின்றதான் இல்ல, அதான் இங்க பல பேருக்கு வந்து வார்த்தையதான் வந்து புரிய மாட்டேங்குது. சீஃப் கெஸ்ட்னு போட்டுறானுங்க. இன்னமும் அந்த வார்த்தைக்கு வந்து உங்க பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு இன்ன வரைக்கும். இப்ப யாராவது ஒருத்தர் கெஸ்டா போயிட்டு அவங்க வீடியோ போட்டா கூட அடுத்த மணி அப்படின்றாங்க, அப்படின்னு வந்துட்டானுங்க. இது ஏன் அதான் நான் சொல்லிட்டேன் நிறைய டைம், அது சீஃப் கெஸ்ட் இல்லைங்க, அது வாக்கிங் கெஸ்ட்டுங்க. சீஃப் கெஸ்ட்ன்றவங்க நிறைய பேர் வராங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே வராங்க. இது கல்ச்சுரல்ஸ்ன்றதுனால ஏதோ அவங்களுக்கு பிடிச்சவங்கள 10 பேர் கூப்பிடும்போது 10ஓட 11 என்னையும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு கரண்ட்ல யாரு வந்து வைரலா இருக்காங்களோ அவங்கள வாக்கிங் கெஸ்டா கூப்பிடுறது வழக்கம். ஏன்னா அந்த ஆடியன்ஸுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாரு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள கண்டிப்பா கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவன் தான் அடிமட்ட ரேட்டுக்கு வரான்,
மத்தவங்க எல்லாம் வந்து 1 lakh 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபான்னு கேக்குறாங்க. இவன் தான் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஒருத்தன் போறானே அப்படியே. இவனுக்கு வந்து 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஒரு காலேஜ்ல இவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இவன் வந்து 20,000 ரூபாய் கொடுத்து இந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் கத்த வச்சான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு. 50,000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க, 20,000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இன்டர்வியூஸ்க்கும் சரி இந்த மாதிரி ஈவென்ட்டுக்கும் சரி ₹1 காசு நான் வாங்கினது இல்லை. புரியுது. அவன் வந்து அப்ப இதை சொன்னா ஐயா இவன் அந்த அடிமட்ட ரேட்டு கூட இல்ல போல, இவன் அதுக்கு மேல கேவலமா இருக்கானே நினைச்சிருவாங்களோன்னு இருக்கு. அதுல வேற நான் 20,000 ரூபாய் கொடுத்து யாரையோ கத்த வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றானுங்க. எவ்வளவு தூரம் அவங்க இமேஜினேஷன் பவர் இருக்கு பாருங்க. அவன்கிட்ட நான் டிஎம்ல போய் கேட்கறேன், நீங்க அப்படி மட்டும் ப்ரூவ் பண்ணிருங்க, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் சோசியல் மீடியா விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படா உனக்கு கத்துவாங்க, முந்தில அப்படி என்னடா இருக்கு, நீ ஏதோ ஒண்ணு பண்றடா அப்படின்னு தான் சொல்றானே தவிர அதை தாண்டி பேச. ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னீங்களா ப்ரோ, ப்ரூஃப் அனுப்புங்க, நான் ப்ரூஃப் ரெடி பண்ணிட்டேன், நான் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணிட்டு அனுப்புறேன் உனக்கு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு போனவன் தான் இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. ஓகே, அதான் இது ஈவெண்ட்ஸையும் தாண்டி அப்புறம் சில இது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்கல்ல, அது இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல வாங்கினது ஒரே, ஆனா அடுத்தடுத்த வருஷங்கள் சிங்கிள் நெட்வொர்க்னு சொல்லிட்டு இதுல இது தம்பியோடது அது என்னோடது. ஜிஎல் அவார்ட்ஸ் அது கேள்விப்பட்டீங்க ஃபர்ஸ்ட் டைமா, அதான் ஃபர்ஸ்ட் அவார்டு அதான் அது அதுக்கு அப்பலாம் வாங்கினது. அதுக்கப்புறம் இது எல்லாமே சிங்கிளா வாங்கினது. அதுதான் கப்பலா வாங்கினா ஃபர்ஸ்ட் அவார்டு, ஸ்பெஷல் அவார்டும் கூட. அதனாலதான் அப்படியே அந்த லைன் அப்ல இருக்கு. இதுல எது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், எது பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கும், இது வந்து மறக்க முடியாது இவ்வளவு அவார்ட்ஸ் இருந்தாலுமே கூட? இந்த அவார்ட் தான். இது வந்து ஈரோட்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்போ வரைக்கும் அவார்ட் ஃபங்க்ஷன்ல எது ரொம்ப நினைக்கிறேன் இந்த அவார்ட் தான். ஆமாண்ணா. ஏன் இது இது அந்த அவார்ட் ஃபங்க்ஷனே ரொம்ப கிராண்டா நடத்துனாங்க. ஜிஎல்க்கு அப்புறம் ஒரு ரொம்ப கிராண்டா நடத்தின அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தா இதுதான். ஓகே. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வர்ற ஒரு பட்டத்தையே வந்து அவார்டா கொடுத்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப, இதுக்கு நம்ம தகுதியானவங்களாலாம் தெரியாது, ஆனா நிறைய கமெண்ட்ஸ் வர்றதே அதான் வரும், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கிங் ஆஃப் தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அதையும் தாண்டி ரொம்ப இது ஏன் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா இந்த அவார்டு தான் எங்க அம்மா கையால வாங்கணும். எங்க அம்மாவை ஸ்டேஜ்ல ஏத்திட்டு போய், அது வந்து என்னோட பிரதரோட அவார்டு, அது 2 பேரும் ஒரே நேரத்துல ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் அம்மா கையால வாங்கின அவார்டு. அதனால இது எனக்கு ரொம்ப பர்சனலாவும் ரொம்ப கனெக்டான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. ஆனா எனக்கு அந்த அவார்டை பத்தி கேட்கணும்னு ஆசை. சோ அது வாங்கின தருணம் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி அது வாங்கினப்பவும் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 700K அடிச்ச கப்பல் வந்து தமிழ்நாட்டுல நாங்க தான். இல்ல அதான் ஒரு கட்டத்துல இன்ஸ்டால அவ்வளவு வேகமா ஃபாலோவர்ஸ் ஏத்துன. இப்போ நம்ம ராம் வித் ஜானு அவங்க வந்து எங்களுக்கே ரொம்ப பிடிச்ச கப்பல். நாங்க வந்து அவங்கள பார்த்துலாம் நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டது உண்டு. ஆனா அவங்க வந்து யூடியூப்ல அவங்கதான் அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அவங்கள விட நாங்க தான் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தோம் அந்த டைம்ல. எங்களுக்கு அப்புறமா வந்து இருந்த கப்பலுக்கும் எங்களுக்கும் நடுவில் 1 lakh டிஃபரெண்ட் இருந்துச்சு. நாங்க 700K ரீச் பண்ணும்போது அவங்க 600K ரீச் பண்ணல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1 million கப்பலாம் நம்ம தான் வரணும் அப்படிலாம் இமேஜின் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியா போய் 1 million இருக்க வேண்டியதா போச்சு. சரி, இன்கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டினியூ ஆயிருந்ததுன்னா இங்க அந்த மாதிரியான ஷீல்டும் அந்த மாதிரி அவார்ட்ஸும் தான் அதிகமா இருந்திருக்குமோ? கண்டிப்பா இது எல்லாமே டபுள் ஆயிருக்கும். என்ன கோல்ஸா இருந்துச்சு அந்த டைம்னு ஒண்ணு இருக்கும்ல, இது வாங்கும் பொழுது இந்த மாதிரி அந்த டைம்ல வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 million அடிக்கிற தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் 1 million அடிக்கிற கப்பல் நம்மளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருந்துச்சு. அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். அது பாத்தீங்கன்னா 2022ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் 3க்குள்ளேயே நாங்க 700K வரைக்கும் நாங்க கப்பலா தான் வந்தோம். 700K 800K வரைக்குமே கப்பலா தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் தனியா போனிதான் போச்சு. அதுக்கப்புறம் 1 millionலாம் நான் இமேஜின் பண்ணவே இல்லை, நடக்கும்லாம் நினைக்கவே இல்லை. அந்த 1 million வந்துதான் பல பேரோட வயிற்றுச்சல்கள் அதிகமாச்சு. ஓகே, இது எல்லாமே அவார்ட்ஸ் மேல ஃபில் பண்ணியாச்சு. இந்த அலமாரிகள் தான் நம்ம மறுபடியும் அந்த பேக் டு 90s தான் வரணும் போல. இந்த அலமாரிகள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதுல என்னெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுவும் நான் பார்த்திருக்கேன். இது நீங்க காட்டும் பொழுது என்னமோ நம்ம கோயிலாம் சின்னதா ஒரு அறை இருக்குமே, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இதுல அப்பா போட்டோ வச்சிருந்தோம். நான் அதுல கூட சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து அப்பாவை ரொம்பலாம் பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்பாவை பெருசாலாம் அப்பா மேலாம் அபிப்பிராயம் கிடையாது. இது அப்பாவுக்காக போட்ட லைட் தான். அம்மா வந்து அப்பா மேல ரொம்ப பக்தியா இருப்பாங்க. அப்பாவாலதான் எல்லாருக்குமே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி. அதனால அப்பா போட்டோ இருந்துச்சு. இப்ப வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்பா போட்டோ இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா வந்து அப்பாவோட கூட பிறந்த தம்பி. அவங்க என்ன எங்க அண்ணனை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு திறந்து விட்டாப்ல. திறந்து விட்டு அங்கதுக்கு வச்சுட்டாப்ல அப்பாவை.
சித்தப்பா தாங்க இங்க இருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம். ஆமா, வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டு போயிட்டாங்க. இப்போ போட்டோஸ் எல்லாமே இங்க இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்து வந்து இறந்தவங்க போட்டோ மட்டும் தான் வைக்கணுமா. அதனால எல்லா போட்டோவும் இங்கதான் மாத்தி வைக்கணும்ட்டாங்க. இப்போ அந்த இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு இருக்கும். ஆணி அடிச்சு இந்த பக்கம் தான் மாட்டணும் அப்படின்னு இருக்கும். இருந்த எல்லாத்தையும் மாத்தி விட்டு போயிட்டாங்க. அதான் இது வந்து அப்பா, இது வந்து அம்மாவோட அம்மா பெத்த அப்பா. அம்மா பெத்த அப்பா, தாத்தா உங்களுக்கு அம்மா வழியில தாத்தா, அப்பா வழியில தாத்தா. ஆமா, 2 பேரும் மச்சினங்க அப்பவே. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே சொந்த பந்தம் தான். இவங்க கடைசியா சம்பந்தி, இது சம்பந்தி ஆகிறதுக்குலாம் முன்னாடி எடுத்த போட்டோ. அப்புறம் அவங்களும் சம்பந்தி ஆயிட்டாங்க. அவ்வளவு. இந்த போட்டோ எடுத்தது காரணமே அப்படி லிங்க் பண்ணணும்னு தானே இருக்கும். இது எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி வந்தது எல்லாமே இந்த பர்த்டேக்கு வந்தது தான். இதுவுமே டிராயிங் வரைஞ்சி நம்ம அந்த பெரிய போட்டோல பாத்திருப்பீங்க. அதுல இருந்து அதே போஸ் தான் இது ஃபுல்லா டிராயிங் பண்ணுது. அதனால எனக்கு பர்சனலா ஃபேவரட். ஏன்னா நானுமே சின்ன வயசுல நிறைய டிராயிங் பண்ணுவேன். அப்பவே கலைஞர் ஐயா கையால எல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கேன். அப்படியா? ஆமா, அந்த டிராயிங் நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு. அப்ப நம்ம என்ன நஸ்ரியா வரைஞ்சிட்டு இருப்போம், நயன்தாரா ஐயா படத்துல இருந்த நயன்தாரா அவங்களும் வரைஞ்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். உருவ சித்திரம் தான் எனக்கு வரும். சோ இது வந்து அக்யூரேட்டா வரைஞ்சதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. அப்புறம் அது நம்ம ஹீரோயின் தெரியும், சொல்ல தேவையில்லை. இது அவங்களோட மெமரிஸ். சிறப்பு. இந்த பக்கம் இதுதான் உங்களோட ஃபேவரட்டான போட்டோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து அதான் அது ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து வேற. அதை தாண்டி 2வதா அம்மாவுக்கு வந்து புது புடவை கட்ட மாட்டாங்க. அப்படியே நீங்க புது புடவை வாங்கி கொடுத்து கட்டுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாலும் போய் நினைச்சிட்டு வந்துருவாங்க. கோடி துணி கட்டக்கூடாது, நான் வந்து விதவை, எனக்கு வந்து அப்படி ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அதனால நான் கோடி துணி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்து தான் கட்டுவாங்க. அதனால வம்படியா எடிட்ல புது புடவை கட்டி பொட்டு வச்சு விட்டு நெத்திலையும் பொட்டு வச்சு எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்குமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, இறந்தவங்க பக்கத்துல போட்டோ வைக்க கூடாது, போடக்கூடாது. சித்தப்பாவா? அப்படி வைக்க கூடாது, அதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஆனா என் புருஷன் பக்கத்துல நான் இருக்கேன், யாருன்னு கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒண்ணும் சொல்ல இந்த விஷயத்துல.